நித்யா மேனனும் தனுஷ் அவருடைய லவ்வும் எப்படி இருக்கு? அது வேற லெவல்ல இருந்துருங்க சார். ஒரு குடும்ப படம் மாதிரி இருந்தது. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போற மாதிரி குடும்ப அனைவரும் பாக்குற மாதிரி படமா இருக்கா? எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் பாக்குற மாதிரி இருக்கு சார். ஓ, தனுஷோட நடிப்பு எப்படி இருக்கு? நடிப்பு அசுரன் அவரு, வேற என்ன சொல்றது? புரியல. யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே. ஓகே, அது லவ்ல எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கும். இது படம் எப்படி ப்ரோ இருக்கு? என்ன மாதிரி படமா இருக்கு? நல்ல ஒரு குடும்ப கதை தான் ப்ரோ. அது நல்லா இருக்கு. சூப்பரா தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? மேல வரும்னு நினைக்கிறேன். ஆனா படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தியேட்டர்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. சார் பாடல்லாம் விட்டாங்களே, பாடல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஜிவி காம்போ எல்லாமே இப்போ வர எல்லாமே ட்ரெடிஷனலான சாங்ஸா தான் வருது. இப்போ இந்த மாதிரி குத்து பீட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நீட்டா படத்துக்கு என்ன தேவை அந்த மாதிரி நீட்டா போட்டு. இல்ல காமெடி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தனுஷ் நடிச்சிருக்காரு. ஆமாண்ணா, அது அந்த கெட்டப்ல பாக்குறப்ப நல்லா தானே இருக்கு. அவர் பிறந்து வளர்ந்த ஊரு, அந்த கதையை பத்தி பேஸ் பண்ண கதைன்னு சொல்றாரு. எல்லாம் பட்டாசு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. பட்டாசு மாதிரி படம் பிளாக் பஸ்டா வரும். இந்த விஷயம் சொல்லுங்க. எடுத்து ஆஃப் ஆயிடுச்சு போனே. அந்த அளவுக்கு நான் ஃபேன் அவருக்கு. ஓகேவா? அந்த அளவுக்கு நல்லா ரசிச்சு பார்த்துருந்தீங்க. ஆமா, எங்க இருந்தாலும் நான் அவரை பார்க்க வந்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேன், பிக்கெஸ்ட் ஃபேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது வேற லெவல் வருங்க சார். முன்னேத்தி படத்தோட இப்போ வேற லெவல் வருங்க சார். எல்லா தரத்து மக்களும் பார்க்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. ஓகே, ஓகே சார்.